செகண்ட் ஹாப்ல தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒண்ணுமே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு, என்னடா கதைன்ட்டு. செகண்ட் ஹாப்ல தான் சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. படத்தை அது கொஞ்சம் காட்டியிருக்காங்க, அதை படமா பார்க்கும்போது தான் தெரியும். நம்ம சொல்லிட்டோம்னா போற 10 பேரும் போக மாட்டாங்க தேட்டருக்கு. சம்டைம்ஸ் நம்மளுக்கும் ஒரு சின்ன ஒரு தப்பான ஒரு எண்ணம் தோணும். அந்த எண்ணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா, அந்த எண்ணத்தை நம்மள சாப்பிட்டுச்சுனாக்க நம்ம என்ன மாதிரியான கான்சிக்வன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணணும். எதுக்கு எனக்கு டெவில் எதுக்கு வச்சாங்க எனக்கே தெரியல. நான் ஒரு பேய் படமா இருக்கும், இல்லைன்னா ஒரு த்ரில்லரா இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து நினைச்சு வந்தேன். டைரக்டர் ஆதித்யன் நல்லா பண்ணியிருக்காரு. போட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு, கேமரா ரசிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கூட போர் இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஆக்சுவலி காலைல வந்து பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். பயங்கர க்ரௌட் இருக்குது. நான் ஆக்சுவலி இவ்வளோ க்ரௌட் எக்ஸ்பெக்ட் பண்ணல, டு பி ஃப்ரேங்க். ஏன்னா ஒரு டிப்பிக்கல் கமர்ஷியலான ஓப்பனிங் கொடுக்குற படம் கிடையாது, அந்த மாதிரி ஆக்டர்ஸும் கிடையாது இல்லைங்களா. ஆனால் இவ்வளோ பேர் காலையில் வந்து பார்த்துருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் ரிவ்யூ கொடுத்தது கேட்டுட்டு இருந்தேன், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்டான ரிவ்யூலாம் கொடுத்துட்டு இருக்காங்க. நான் ரொம்ப ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்டன்னாக தான் இருக்கேன். அவங்கள எடுங்க அண்ட் ப்ளீஸ் படம் கண்டிப்பாக போய் பாருங்க தியேட்டரில். அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் தமிழில் பண்ணியிருக்கேன், ஆஃப்டர் தங்க மகன் இனிது கணவர். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்க. ஓகே தான், எனக்கு ரொம்ப பிடிச்சது. மியூசிக் ரொம்ப நல்லா இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. படத்தில் என்ன சொல்லுவாங்க, படம் நம்ம செய்யற தப்பு நம்மளை சுற்றி தான், என்னைக்குனாலும் நம்ம செய்யற தப்பு நம்மளை சுற்றி தான் வருவோம். அதுக்கு உதாரணமா தான் அந்த படத்தை காட்டிருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு கிளைமேக்ஸ். ஏன்னா இன்னும் கொஞ்சம் விரிவாகமா காட்டிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் சில சீன் புரியல. ஓகே தான் படம் பார்க்கும்போது. லவ் மேட்ரு, ஒரு ஃபேமிலி, அதுல ஒரு மர்டரு, அது எப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விரிவா சொல்லியிருக்காரு. படம் ரசிக்கிற மாதிரி இருக்கு. டைரக்டர் ஆதித்யன் நல்லா பண்ணியிருக்காரு. போட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்கு, கேமரா ரசிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கூட போர் இல்லை. ஒரு 3 சாங் இருக்கு, ஒரு சாங்கு நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் சூப்பர். சிச்சுவேஷனுக்கு தக்கன மியூசிக் இருந்தது. அடுத்தடுத்து அந்த கிளைமேக்ஸ் எப்படி போகுதோ அதே மாதிரியே மியூசிக்கும் கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட ஒன்றி இருந்தது மியூசிக். ஒரு கண்டிப்பா என்ன அப்படின்னா, ஒரு சில சமயம் பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கும் அந்த மியூசிக்கும் சம்மந்தமே இல்லாம மாதிரி இருக்கும். ஆனா அந்த சிச்சுவேஷனுக்கு தக்கன மியூசிக் வந்து ரொம்ப நல்லா போயிருந்தது. எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் இருந்தது. டைம் டிராவல் பண்ணி அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்டை காப்பாத்துவா அப்படிங்கிற ஒரு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க அந்த முடிவு. ப்ரெசென்ஸ் பண்ணாரு. ப்ரொடக்ஷன் வந்து ராதாகிருஷ்ணன் சார் அண்ட் ஹரி அப்படின்றவங்க பண்ணியிருக்காங்க. அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய, எனக்கு இந்த படத்தினால இப்போ அடுத்து ட்ரெயினில் வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு கண்டிப்பான ஒரு படிக்கலாக இருந்தது. அண்ட் அவர் கூட இருக்கிறதே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லைங்களா. டெய்லி ஏதோ ஒன்று புதுசாக கற்றுக்கிட்டே இருப்போம். லைஃப்ல என்ன காலையில் எழுந்திரிச்சோன்னா போர் அடிக்கூடாது, எந்திரிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல. அவர் படம் பண்ணும்போது அது கண்டிப்பாக இருக்கும். என்னடா போகிறோம் அப்படின்றது இல்லாமல் வந்து இன்னைக்கு ஏதோ புதுசாக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாத என்ன விஷயத்த வந்து நம்ம மேலே திணிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே இருக்கும். அது கண்டிப்பாக க்ரோத். அது க்ரோத் நல்லா இருந்தது. வித்தர் சூப்பர். 2 ஹீரோயுமே ஈக்குவல் பண்ணியிருந்தாங்க. 2 ஹீரோயுமே பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினி நடிப்பு ரொம்ப அருமையா இருந்தது. மியூசிக் நல்லா இருந்தது. இல்ல த்ரில்லர் மூவிலாம் இல்ல. நான் அப்படிதான் நினைச்சு வந்தேன், ஆனா த்ரில்லர் கிடையாது. நம்ம ஒரு 100 ரூபா 150 ரூபா கொடுத்து படம் பார்க்குறோம் சரிங்களா. எல்லா படத்துலையும் போய் வந்து சிரிக்கணும். டெய்லி பிரியாணி சாப்பிட மாட்டோம் இல்லையா. இது வந்து ரொம்ப ஒரு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல, இன்னைக்கு வந்து இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷன்ல வந்து ஒரு கப்பல், ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி ஹேண்டில் பண்றாங்க, எல்லாருமே 100% உண்மையா இருக்காங்களா இல்லையான்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதை தாண்டி எதுக்கு இருக்கணும் அப்படின்றது ஒரு பயங்கர, நிறைய பேர் சொல்றது வந்து கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்டான கிளைமேக்ஸ். ஆக்சுவலி கிளைமேக்ஸ் தான் ஹைலைட்டா இருக்கும் படத்துல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் படம் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா என்னடா கதை இப்படி போகுதுன்னு ஒண்ணுமே புரியலன்னு நினைச்சு தூங்க ஆரம்பிக்கிறோம். போக தான் கொஞ்சம் கதை இன்ட்ரெஸ்டா போகுது. அப்பதான் நம்ம என்னடா நடக்குது அப்படின்ட்டு நல்லா இன்ட்ரெஸ்டா சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க, நல்லா இருந்திருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, கதை நம்ம ஆக்சுவலாக நார்மல் ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரியே நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கான எமோஷன்ஸு, அவங்க தப்பு பண்ணிட்டோன்ற ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்க உணரும்போது சூப்பராக இருக்கும். அவங்க ஆக்டிங்லாம் கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்கும். மிஸ்கின் சார் செம்ம. ஃபேமிலியெல்லாம் பார்க்க முடியாதுங்க ஐயா. நம்ம மாதிரி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், யூத் ஜென்ரேஷன்னா கொஞ்சம் வெளியில போர் அடிக்கணும் வந்து பார்க்கலாம். அப்போ கூட சில பேர் பிடிக்காது இந்த மாதிரி படங்கள். ஏன்னா கொஞ்சம் எல்லாமே ஃபைட்டு சாங் தான் எதிர்பார்த்து வருவாங்க. அதெல்லாம் சாங் இருக்கு,
ஆனால் சாங்னா ஃபீல் பண்ணுற மாதிரி தான் சாங் இருக்குது. ரொம்ப ஓவராக குத்தலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் பார்த்தோடனே கண்டுபிடிச்சிட்டேன் அவர் தான் அப்படின்னு. ஏன்னா அந்த பார்த்தோடனே இவர் தான் இருப்பாரு கண்டிப்பா. ஏன்னா இவர் படம் தான் ஃபுல்லா அந்த மியூசிக்ல வரும்போது எங்கேயோ ஒரு இடத்துல வரப்போறேன்னு நினைச்சேன். பட் அதே மாதிரி அந்த ஒரு இடத்துல வந்தார். ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருப்பாங்க. படம் சூப்பரா இருக்கு. ஸ்லோவா பிக்கப் ஆகுங்க படம், சூப்பரா ஆகும். அப்கமிங் டேஸ்ல வந்து இந்த பிசாசு ஒரு படம் ஒரு ஃபீல் கொடுத்துச்சுல, அந்த மாதிரி இது ஒரு ஃபீலிங் கொடுக்கும். செம்மையா இருக்கும். சார் அவரு வந்து டைரக்டர் நல்லா எடுத்திருக்காரு. ஆனா எனக்கு டைரக்டரை விட மிஷ்கின் சார் படமா தான் இருக்குது ஃபுல்லாவே. செகண்ட் ஹாப்ல தான் படமே ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒண்ணுமே கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்துச்சு, என்னடா கதைன்ட்டு. செகண்ட் ஹாப்ல தான் சொல்லியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம், வேற ஒன்றும் இல்லை. படத்தை பத்தி என்ன சொல்றது, நம்ம இம்மாரலா ஏதாவது பண்ணா திரும்பி வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகும்ன்ற ரொம்ப ஆணித்தரமா சொல்லக்கூடிய படம் தான் டெவில். இட்ஸ் நாட் டெவில்லி, இட்ஸ் காட்லி. லிட்டரலாகவும் சொல்றேன். இந்த படம் பார்க்கும்போது தெரியும் ஏன் இந்த காட்லின்ற வார்த்தை நான் யூஸ் பண்றேன்னு இங்க படம் பார்க்கும்போது தெரியும். இல்லை, ஹீரோயின் ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க பூர்ண ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க இப்போ ஒரு சீன் பண்ணும்போதெல்லாம் பார்த்தா இந்த கிளைமேக்ஸ் அளவு சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு எப்படி ஃபீல் பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபீல் பண்ணால் நம்ம எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கிறது நல்லா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அவரோட மியூசிக் தான், நல்லா இருக்கு. அதெல்லாம் எல்லாருக்குள்ளயுமே ஒரு டெவிலி கேரக்டர் இருக்கு இல்லையா. சம்டைம்ஸ் நம்மளுக்கும் ஒரு சின்ன ஒரு தப்பான ஒரு எண்ணம் தோணும். அந்த எண்ணத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணலன்னா அந்த எண்ணத்தை நம்மளை சாப்பிட்டுச்சுனாக்க நம்ம என்ன மாதிரியான கான்சிக்வன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப நல்லா ரிசீவ் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இந்த படத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷோக்கு இந்த ஒரு க்ரௌடு எதிர்பார்க்கல. அது ஒன்று. ரொம்ப பின்ட்ராப்பாக பார்க்குறாங்க. அது பெரிய ஆச்சரியம். ஒரு சத்தம் இல்லை, ஒரு சலசலப்பு இல்லை, யாரும் ஃபோனு கையில் எடுக்கல. மெயினாக நான் பார்த்தது தான், ஃபோனை கையில் எடுக்கான்னு பார்த்தா யாருமே ஃபோனை கையில் எடுக்கல. எல்லாம் அப்படியே எட்ஜ் ஆஃப் த சீட் சொல்லுவாங்களே அந்த மாதிரி உட்காந்து பார்த்தாங்க. எதுக்கு எனக்கு டெவில் எதுக்கு வச்சான்னு எனக்கே தெரியல. நான் ஒரு பேய் படமா இருக்கும், இல்லைன்னா ஒரு த்ரில்லராக இருக்கும், அந்த மாதிரி தான் வந்து நினச்சி வந்தேன். அதுக்கு எதுக்கு சுத்தமாக சம்மந்தம் இல்லை. கொஞ்சம் வேற மாதிரி பண்ணியிருக்கலாம் அவங்க.